ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாஸ்தா தான் பார்க்க போறோம். பாஸ்தா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியில தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கோம். 1.25 கப்பு பாஸ்தா இருக்கு. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா அந்த சைடு வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். 2 வெங்காயம் அரைக்கிறதுக்கு 2 வெங்காயம் எடுத்துக்கேன். பாஸ்தா இப்போ வெந்துச்சு. இதை இப்போ நல்லா வடிச்சு தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு சட்டி வச்சுக்க, அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக அமுல் பட்டர். இப்போ அரைச்சி வச்சுக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதை கூட சேர்க்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்க்கலாம். இது கூட நீங்கள் காய்கறி சேர்க்கலாம் சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ். இப்போ நல்லா வேக வச்சு வச்சுக்க அந்த பாஸ்தா வந்து சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கடைசி கொஞ்சம்